வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தியாலினியோட ஃபஸ்ட்டு ஃபுட் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு லாஸ்ட்டு சண்டே போயிட்டு சாலிட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு சாப்பாடை அவங்களுக்கு நம்ம ஊட்டியாச்சு. ஸோ அதோட வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. சண்டே ஏர்லியாகவே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். தியாலினிக்கு ஊட்டுறதுக்காக அரிசியில் ஒரு கஞ்சி மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்படியே சாமிக்கு படைக்கிறதுக்கு சக்கரை பொங்கலும் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் ரைஸ் கஞ்சி பண்ணுறதா ஐடியாவே இல்லை. நான் ஆப்பிள் பியூரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் கொடுக்குறோம், ஆப்பிளாக ஸ்டார்ட் பண்ண வேணாம், நம்ம ஒரு ரைஸ் கஞ்சியில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரைஸை 2 ஸ்பூன் எடுத்து அதை நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ரைஸ் நல்லா நல்லா குழையிற அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா ஹாட்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு பேக்கில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. தியாலினிக்கு 6 months கம்ப்ளீட் ஆகி 10 daysக்கு மேலே ஆகிடுச்சு. அவங்களுக்கு நாங்கள் 6 months கம்ப்ளீட் ஆகும்போதே ஊட்டிடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கடையில் அவங்களுக்கு ஒரு வேக்சினேஷன் இருந்துச்சு. அதனால் அந்த வேக்சின் முடிச்சதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். அதே நேரத்தில் தியாலினியோட தாத்தாவும் இந்தியாவிலேருந்து ஊருக்கு வந்திருந்தாங்க. அதனால் அவங்க இருக்கும் போதே போயிட்டு தியாலினிக்கு ஃபுட் எல்லாமே ஊட்டிடலாம் அப்படின்றதான் ஒரு பிளானு. அதனால தான் இந்த சண்டே நாங்கள் கிளம்பி தியாலினிக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக கோவிலுக்கு போயிருந்தோம். நாங்கள் போயிருந்த சண்டே அமாவாசை அன்னைக்கு போயிருந்தோம். அதனால் கோவிலில் நல்லா சாங் எல்லாமே ஓடிட்டு நல்லா இருந்துச்சு. அந்த வைபே நல்லா ரொம்ப பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சு கொண்டு வந்திருந்த அந்த தியாலினிக்கான ரைஸ் கஞ்சியும் அதுக்கப்புறம் சாமிக்கு படைக்கிறதுக்கான கொண்டு வந்த அந்த சக்கரை பொங்கலையும் ஐயர்கிட்ட கொடுத்து இப்போ ஃபஸ்ட் டைம் தியாலினிக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்றத அவங்கக்கிட்ட கொடுத்து சாமி கும்பிட்டு தர சொன்னோம். அதை அவங்க சாமி கும்பிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தியாலினிக்கு உட்காந்து நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம். தியாலினிக்கு அவங்க தாத்தா தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. சமத்தா ரொம்ப அழகாக அவங்க சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு நல்லா சாப்பிட்டாங்க. ஒரு 3 spoons நல்லா கோஆப்ரேட் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே வீடியோவில் பாருங்களேன்.
இப்படி தான் அவள் பண்ணா. கடைசி 2 டைம் வந்து கொடுக்கும்போது என்னோடய தம்பிங்க ஃபீட் பண்ணுமோ அவள் வந்து சாப்பிடவே இல்லை. அழுக வேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட போதும், ஃபோர்ஸாக வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த சக்கரை பொங்கல் சாமிக்கிட்ட வச்சு எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சக்கரை பொங்கல் கொஞ்சம் தியாலினிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் அவங்க அப்பாவும் வச்சாங்க. அதோடு நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோவிலில் இருந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அன்னைக்கு டே இப்படி தாங்க போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.